அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி இருந்தாலும் அவங்க எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமாக அவங்க நடத்தப்பட்டிருந்தாலும் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குற நிறைய குணங்கள் அநேகருக்கு இருக்குது. இஸ்ரவேலர்களுக்கும் அப்படி தான் இருந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளை நோக்கி முறையிட்டாங்க. அது நிமித்தமாக கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து வனாந்திர வழியாக நடந்து கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணி அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக சொல்லுவார். அந்த நேரத்தில் அந்த நாட்டை வேவு பார்க்கும்படியாக வேவுக்காரரை அனுப்புவாங்க. 12 பேரை மோசே அனுப்புவார். அந்த 12 பேரும் அந்த தேசத்தை கானான் தேசத்தை வேவு பார்த்து வருவாங்க. 40 நாட்கள் அவங்க வேவு பார்த்து விட்டு திரும்பி வந்து அந்த 12 பேரில் 10 பேர் சொல்லுவாங்க, ரொம்ப பலத்தவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம மேற்கொள்ளவே முடியாது, நம்மளை அவங்க மேற்கொண்டுருவாங்க அப்படின்னு ஜனங்களை பயமுறுத்துவாங்க, கலகம் ஊட்டுவாங்க. 2 பேர் மட்டும்தான் கர்த்தர் நம்மளுக்கு தருவேன் என்று சொன்ன இந்த நாட்டை நம்ம சுதந்திரித்து கொள்வோம், அது நல்ல செழுமையான நாடு, நம்மளால் அவங்கள மேற்கொள்ள முடியும், கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுனால நம்மளால அவங்கள மேற்கொள்ள முடியும் அப்படின்னு யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் சொல்லுவாங்க. இது எண்ணாகமும் 13ஆம் அதிகாரத்திலையும் 14ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக தேவ கோபாக்கினை இந்த மக்கள் மீது வரும். அந்த தலைமுறையினர் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க, அவங்க அதை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கர்த்தர் அவங்க மேலே கடும் கோபமாகி அந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்கிறதையும் அவர்கள் பிள்ளைகள் அங்கே வாழ்ந்திருக்கிறதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவர்கள் கீழ்ப்படியாமலும் விசுவாசியாமலும் இருந்ததுனாலே அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் அவங்க அலைந்து திரிகிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சந்ததி, அந்த முறுமுறுத்து சந்ததி, அந்த தலைமுறைகள், அந்த தலைமுறை மக்கள் சாகும் வரைக்கும் அவங்க வனாந்திரத்தை சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள அந்த நேரத்தில் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த தேசத்தை பிந்தைய காலங்களில் சுதந்திரிப்பாங்க. அங்கே மோசேக்கு எதிராக கலகம் பண்ணி நம்ம இன்னும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்ப நம்ம எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கலகம் பண்ணின மக்களை கர்த்தர் வனாந்திரத்திலே மடிய பண்ணுவார். அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை பார்க்கவோ அதில் அனுபவிக்கவோ அவங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த நாட்களையும் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்து, தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து, தேவையில்லாத ஒரு பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து உங்களை ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பேர் பின்னால் திரும்பி பார்க்குறவங்களா, அந்த லைஃப் நல்லா இருந்து அவங்க எனக்கு வாழ்க்கை துணையாக வந்திருந்தா நல்லா இருக்கும், அவங்க எனக்கு என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கீங்க. இன்னும் கர்த்தர் செய்ய போகிறதும் உங்கள் கண் முன்னாலே உங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் பின்னால் திரும்பி பார்த்து நீங்கள் விட்டு வந்த கர்த்தர் உங்களிடத்திலிருந்து விலக்கின, நீங்கள் கர்த்தர் உங்களிடத்துல துண்டித்து போட்ட சில தேவையில்லாத உறவுகளை நீங்கள் திரும்பி பார்க்குறவங்களா இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தாரும் அதுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு தான் இருக்காங்க. முன்னெல்லாம் பெரியவங்க அதுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரியவங்க இன்னொருத்தவங்களை வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தி அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு பொண்ணை அவங்க அவ மருமகளாக வரலையே அப்படின்ற ஒரு தேடலோடு திரும்பி அந்த உறவை எப்படி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தேடலோடு அவங்கள பற்றின எல்லா காரியத்தையும் சம்மந்தப்பட்ட தன்னுடைய மகனுக்கோ திரும்ப சொல்லி அவர்களை தூண்டி விடுபவர்களாகவும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து தேவையில்லாத காரியங்களிலே அவங்களை சிக்குண்டு அழிபவர்களாக தான் இந்த நாட்களையும் காணப்படுகிறார்கள். இதற்கு பெரியவர்களும் காரணமாக, அதே நேரத்தில்
கர்த்தரனை சரியாக நடத்துகிறார். தேவையில்லாத உறவிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். தேவையில்லாத சிலர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு கர்த்தர் துண்டித்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றதை நம்பினாலும் பின்னால் திரும்பி எகிப்து திரும்பி பார்த்த அந்த இஸ்ரவேலர்களைப் போலவே திரும்பி பார்த்து பழைய உறவுகளை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கை கெடுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்று அநேக டைவர்ஸ், அநேக மன முறிவுக்கு காரணம் பெற்றோர்களும் இப்படிப்பட்டதான் எண்ணத்தோடே திருமண வாழ்வுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த மன முறிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு சந்தோஷமாக வாழ முடியும்? இந்த நாளில் இதை எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் கவலையிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் தேவையில்லாத உறவுகளை உங்களிடமிருந்து துண்டித்தும் தான் உங்களை இந்த வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக, கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்பாதவர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்கவே முடியாது என்பதை இந்த நாளையும் தெரிந்து கொள்ளுங்கள்.